ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டெரகோட்டா ஜுவல்லரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் க்ளே வந்து பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப ஃபைன் குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிசைனோ இல்லை இம்ப்ரெஷனோ நீங்கள் எது வச்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இம்ப்ரெஷன் வந்து ஆப்வியஸாக தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது டச் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபீல் பண்ணும்போதும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க. இது நம்ம லோக்கல் ஃபேன்சி ஸ்டோரில் கூட கிடைக்கும். இது வந்து ஜும்கா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. 6th சைஸில் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதே மாதிரி இது தவிர நான் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்துக்க. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டூல். ஏன்னா இது வந்து இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப அழகாக வரும். இதில் இது வந்து நான் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய நெயில்ஸை ஷேப் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது. அப்புறம் நம்மளுடைய நார்மல் ஒரு பென் ரீஃபில்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளே வந்து கொஞ்சம் ஈக்குவல் சைஸ் பால்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜும்கா பீஸில் வந்து நான் ஒரு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணணும். இந்த இதில் வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த எக்ஸஸ் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஏதோ பென் நைஃபும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம நார்மலாக கிச்சன் நைஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எப்பயுமே இந்த கிச்சன் நைஃப் தான் வந்து இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப பழகின ஒரு விஷயம். ஸோ இப்போ இதை எடுத்த உடனே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் டோன்ட் வெரி, ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் இதில் டிசைன் போட்டு அதை திருப்பி எப்படி ஒரு ப்ராப்பர் ஷேப்க்கு கொண்டு வரதுன்றது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஜுவல்லரி மேக்கிங்கில். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 2 பேஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதில் வந்து இப்போ நான் இம்ப்ரெஷன் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைட்லலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது வந்து அந்த எக்ஸஸ் வந்து லைட்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்மூத்தன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு இதை ஏன் இந்த பேஸ் மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்குன்றதுக்காக நான் பண்ணுறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைன் என்னுடைய பென் ரீஃபில் வச்சு போட போகிறேன். இப்போ இந்த சென்டர் பார்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு சிம்பிள் ரவுண்ட், அவ்வளோதான். இப்போ சென்டர்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியலனா இன்னொரு ஒரு சிம்பிள் ட்ரிக். நான் இப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க ஒரு க்ளே உங்களுக்கு தெரியுதா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ட்ரைட் க்ளேவை சென்டரில் போட்டுட்டு, இப்போ இந்த ஜும்கா நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி சென்டரில் வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு மார்க் வந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம சென்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அனதர் வே. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு எடுத்ததும் வந்து சென்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குன்னா திஸ் இஸ் இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக். நான் இந்த பாட்டம் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸஸ் க்ளேவ் ரிமூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து இந்த ஜும்கா வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டடாக இருக்கும். இப்போ இதே நீங்கள் ஒரு ரொம்ப சின்ன ஜும்கா பண்ணுறீங்க, ரொம்ப ஒரு ஸ்மாலஸ்ட் சைஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் சின்னதாக பண்ண குட்டி ஜும்காக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு பீட் அங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன்றதுனால. இப்போ கொஞ்சம் ஒரு 4th சைஸ்க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணுறீங்கனாலே இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் இந்த எக்ஸஸ் உங்களுக்கு தெரியுதா, இந்த எக்ஸஸ் பார்ட் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். ஏன்னா இல்லைனா உங்களுக்கு வந்து ஜும்கா வந்து ரொம்ப வெயிட் ஆகிடும். ஸோ இதை எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னா, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கருக்கு நடுவில் அந்த ஜும்கா வச்சு நீங்கள் ஸ்க்ராப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா டெஃபினட்டாக நம்மளை அறியாமல் வந்து ஃபிங்கர்ஸில் வந்து ப்ரெஷர் கொடுத்துருவோம். ஸோ அப்போ இந்த மற்ற சைட்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டென்ட் ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே உள்ளங்கையில் வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸஸை வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுக்கணும். பட் நான் வந்து அது ரொம்ப டெலிகேட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் வந்து ஜஸ்ட் ரொம்ப மைல்டு ப்ரெஷர் கொடுத்து
நான் எடுக்கிறேன். I'm just scrubbing off the excess part with applying very gentle pressure. இப்போ உங்களுக்கு அது வந்து இந்த எடுக்க கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் விட்டிங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும் இந்த ஜும்கா. ஸோ இப்போ அந்த டைமில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இட் won't go out of shape. இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து ஷேப் மாறிடாது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுனால. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த ஜும்காவில் வந்து நான் இங்கே வந்து எந்த ஒரு பீட்ஸுமே அட்டாச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் அது ஓரளவுக்கு ஒரு தின் பார்ட்டாக தான் நான் விட்டேன். ஸோ முடிஞ்சளவு நான் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸஸ் இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்மளுடைய ஃபிங்கர் வச்சு அதை ஸ்மூதன் பண்ணி விட்டுக்கணும் நம்ம. ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம இம்ப்ரெஷன் வைக்க போகிறோம். முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி நீங்கள் பார்க்கணும். இப்போ விட்டுருக்கோம் இல்லை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்காது அந்த பெயிண்ட் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஸ்மூதன் பண்ணிக்கணும். அதை ஸ்மூதன் பண்ணுறது லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டு பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப வேணாம். ஜஸ்ட் இந்த ஃபிங்கர் அளவில் தண்ணி ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப மைல்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். ஆக்சுவலாக ப்ரெஷர் கொடுத்த ஃபீலே இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ஜஸ்ட் ப்ரஷ் இட் ஆஃப். இல்லை இது உங்களுக்கு பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இந்த எக்ஸஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் ஜும்காலையும் நான் வந்து இந்த பேஸ் எடுத்துகிட்டு இதை வந்து ஸ்மூதன் பண்ண போகிறேன். இப்போ இந்த என்னுடைய நெக்ஸ்ட் ஜும்காவில் வந்து நான் வந்து பேஸை எடுக்காமல் அப்படியே வச்சு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம கீழே கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பட் இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் கையில் வச்சு பண்ணுறேன். நீங்கள் இந்த பேஸ் எடுக்கலைன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் வச்சு கூட நீங்கள் வந்து அதை ஸ்மூதன் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஜும்காலேருந்துமே வந்து நம்ம பேஸ் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரெஷன் வைக்க போகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் நமக்கு ரொம்ப காமனாக கிடைக்கிற ஒரு சிம்பிள் டூல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து வி ஷேப் மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து இப்போது எனக்கு வந்து க்ளே வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ண விட மாட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு கூட நீங்கள் இம்ப்ரெஷன் வைக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு இது வந்து ஷேப் மாறாது. பட் இன்றைக்கி வந்து எனக்கு க்ளே வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, இன்னும் வெட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நான் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி, ஸோ தட் அது ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு மைல்டு சப்போர்ட் கொடுத்துட்டு இம்ப்ரெஷன் வைக்க போகிறேன். இம்ப்ரெஷன் வைக்கும்போது எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவர்டூ பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி தான் நம்ம வந்து கொடுக்கணும். நீங்கள் இப்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுத்துட்டு இன்னொரு அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபயரிங்க்கு அப்புறம் ஜுவல்லோடைய ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ ஒன் டைம் இம்ப்ரெஷன் கொடுக்கறது வந்து ஆல்வேஸ் அட்வைசபிள். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டீப்பாக கொடுக்குறீங்களோ அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த இம்ப்ரெஷன் வந்து ஓரளவுக்கு ஒரு டெப்த்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இப்போ சில கலர் காம்பினேஷன்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த இம்ப்ரெஷன் வந்து எம்போஸ்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீஃபில் இருக்க டிசைன் மாதிரி தெரியுதுங்களா, எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு. அதுதான் வந்து ஒரு ஜுவல்லரி வந்து ரொம்ப அழகாக காட்டும். நீங்கள் இம்ப்ரெஷன் லைட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும்போது எடுத்துக்காட்டாது, டிஃப்ரென்சஸ் தெரியாது. ஸோ ஆப்வியஸாக வந்து ரொம்ப ஒரு லைட் ஆகிடும் உங்கள் ஜுவல்லரி. அதே மாதிரி இந்த டெரகோட்டா ஜுவல்லரியோட ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற வெட்டாக இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால பார்த்தீங்கன்னா லைட்டாக இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷேப் போயிருக்கு. மேபி எனக்கு உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் இட் இஸ் லைட்லி அவுட் ஆஃப் ஷேப். ஸோ இப்போ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஷன் நம்ம ஆல்ரெடி நல்லா டீப்பாக வச்சுருக்கோம். ஸோ வரி பண்ணிக்க வேண்டாம். லைட்டாக திருப்பி கொஞ்சம் ஆயில், ஜஸ்ட் அ ட்ராப் ஆஃப் ஆயில் வந்து ஜும்கா பேஸில் விட்டுட்டு நம்ம எந்த ஷேப்பில் கொண்டு வந்தோமோ அந்த ஷேப்பில் கொண்டு வந்துட்டு உங்கள் விரல் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த டுவர்ட்ஸ் தி சைட்ஸ். ஸோ தட் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப் வந்து கிடைக்கும். பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பாட்டமையும் வந்து நீங்கள் நல்லா ஸ்மூதன் பண்ணி விடுங்க நான் பண்ணுறது. ஸோ இப்போ எடுத்து பார்த்தோன்னா
ஸோ உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப ஒரு அழகான ஒரு ஜும்கா ஷேப்லேயே வந்து இந்த ஜுவல்லரி வந்துருச்சு நமக்கு. இது வந்து ஒரு ஹூக் டைப் ஜும்கா மாதிரி நம்ம பண்ண போனோம் இல்லையா. அதுக்கு வந்து நிக்ரோம் வயர், இது வந்து ஒரு நார்மல் ஜுவல்லரி மேக்கிங் ஷாப் டூல்ஸ் விற்கிற கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து ஐபின் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஐ பர்சனலி டோன்ட் ப்ரிஃபர் ஐபின்ஸ். நான் வந்து நிக்ரோம் வயர் தான் போடுவேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஃபயர் பண்ணுறவங்க கிட்ட கொடுப்பேன். ஹோம் ஃபயரிங் பண்ண மாட்டேன். ஸோ அந்த டெம்ப்ரேச்சர் வந்து அந்த ஜுவல்லரியில் நம்ம அட்டாச் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர் டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒருவேளை உங்கள் டூல்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் ஃபயரிங் கொடுத்த பிறகு வித்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா நீங்கள் ஃபயரிங் கொடுத்ததுக்கப்புறமா அந்த உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுற இந்த கம்பி அதெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா ஜுவல்லரி வந்து ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நோஸ் ப்ளையர். இது டெஃபினட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு நான் ஒரு யூபின் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறேன். இந்த யூபின் வந்து என்னுடைய அந்த சென்டர் சர்க்கிளில் இன்சர்ட் பண்ணணும். இது இன்சர்ட் எல்லா வாரமும் ஒரு ஜுவல்லரி மேக்கிங் ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவாவது டெஃபினட்டாக நான் அப்லோட் பண்ணுவேன். என்னுடைய வீடியோஸை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது பர்டிகுலர் டிசைன் வேணும்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிசைன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஸோ அவ்வளோதான். கமெண்ட் பாக்ஸில் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.